வெல்கம் டு தி சேனல் மான்சி த ஹோம் மேக்கர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாவக்காய் பக்கோடா. இதுக்கு நான் 2 பாவக்காய் எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கடலை மாவு 1 கப், அரிசி மாவு 1/2 கப், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், உப்பு தேவையான அளவு, 2 பிஞ்ச் பெருங்காயத்தூள், தண்ணி தேவையான அளவு. இப்போ நம்ம இந்த பாவக்காயை கொதிக்கிற தண்ணியில் போட்டு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. இப்போ நம்ம இந்த பாவக்காய் இதில் போட்டுடலாம். நான் ஏன் இதில் போடுறேன்னா அப்போ தான் அதில் இருக்கிற பூச்சியெல்லாம் செத்து போகும். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா தண்ணி வடிகட்டிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம தண்ணி வடிகட்டி எடுத்துடலாம். நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோங்க. ஒரு பவுலில் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, கரம் மசாலா பொடி, உப்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு கடலை மாவு நீங்கள் அளவு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு, பெருங்காயத்தூள், எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது தண்ணி எடுத்து லைட்டாக இந்த மாதிரி ஊற்றி தெளித்து விடுங்க. தண்ணி நிறைய நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. நான் கோட்டிங் கொடுக்க மட்டும் தான் லைட்டாக தெளித்து விடுறேன். இதை ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. நல்லா ஊறட்டும். நம்ம இந்த கேப்பில் பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய வச்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. பாவக்காவும் நல்லா ஊறிச்சு. இப்போ நம்ம போட்டு எடுத்துடலாம். போடுறப்ப சிம்மிலே வச்சுக்கோங்க. இது நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்க. நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். பக்கோடா ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்கவே நல்லாயிருக்கு. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.